அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இது காலை நேரம் சில பேர் வாக்கிங் போகிறது அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பல பேர் செய்வாங்க. சில பேர் புறப்படுவீங்க, சில பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்நேரம் அந்த வழியில் அங்கங்கே நம்ம வாக்கிங் போகிற இடத்துல சென்னை மாதிரி பெருநகரங்களில் அங்கங்கே சுவையாக இந்த காஃபி, டீ, அப்புறம் மூலிகை காஃபி இப்படிலாம் கூட விற்பாங்க. சில பேர் வாக்கிங் போகிறதே அதை சாப்பிட்றதுக்கு தான். அது அவ்வளோ சுவையாக இருக்கும். இது நடைப்பயிற்சி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா? இது ஒன்று. இதே மாதிரி நடந்தே நாட்டை சுற்றி பார்ப்பது அப்படின்னே சில பேர் ஒரு சாதனை செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க நடந்து போகிறவர்கள் அப்படின்னு அதை ஒரு கிண்ண சாதனையாக செய்கிறவர்களும் உண்டு. பீட்டர் ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒருவர், அவர் அமெரிக்கா முழுக்கவே நடந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மைல் தூரம் அமெரிக்காவோட இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வரைக்கும் நடந்தே செல்வது அப்படின்ற தீர்மானத்தோடு அதை சாதித்து முடித்திருக்கிறார். அண்மையில் இல்லை, சில காலத்துக்கு முன்னால். வழியில் பல்வேறு வகையான உணவுகள், கலாச்சாரங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி நடப்பது என்பது தினம் காலையில் நம்ம வாக்கிங் போகிறோமே, அதை விட ஒரு படி மேலானது. ஆனால் தமிழில் பாருங்க, இது மாதிரி நடந்து ஒரு இடத்தை சுற்றி பார்ப்பது, ஒரு ஊரை சுற்றி பார்ப்பது, நாட்டை சுற்றி வருவதுன்றதையும் தாண்டி தமிழ் 2 நடையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் தமிழர்கள். என்ன நடைனா, காலால் நடக்கிறது மட்டும் இல்லை, நாநடை அப்படின்னு ஒன்று உண்டு, மனோநடை அப்படின்னு ஒன்று உண்டு. கால்நடை அப்படின்னு நம்ம மிருகங்களை தான் சொல்லுவோம் இல்லையா? ஆடு மாடுலாம் கால்நடை அப்படிம்போம். அப்புறம் நம்மளும் தான் காலால் நடக்கிறோம், அதுங்க மட்டும்தான் காலால் நடக்குதா? நம்ம என்ன கையாலேயே நடக்கிறோம்? ஆனால் கால்நடைன்னு அதுங்களை மட்டும்தான் சொல்கிறோம். என்ன காரணம்னா, வெறும் காலால் மட்டும் நன்றாக நடந்தால் அது கால்நடை. ஆனால் நான் சொன்னனே, இந்த மனோநடை, நாநடை, இந்த 2ம் நல்லா இருந்தால் தான் நாம் கால்நடைன்ற பட்டியலில் வராமல் மனிதர்கள்ங்கிற பட்டியலில் வருவோம். ஒரு அருமையான செய்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி. 1965 நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்தது. வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. அந்த போர்க்களத்திலே சென்று பங்கு பெறுகிற நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஊக்கம், உற்சாகம் தருவதற்காக அப்பப்போ கலைஞர்கள் எல்லாம் சென்று அங்கே அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நம்முடைய நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் போன்றவங்கெல்லாம் கூட போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் தருவது, உற்சாகம் தருவது, தேசத்துக்காக போராடுகிறவர்கள். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் போயிருக்கிறார். அவர் போன உடனே அங்கே இருக்கிற இந்தியாவின் பல மாநிலங்களை சேர்ந்த இராணுவ வீரர்கள் அவங்க எல்லாம் அப்படியே அங்கே இருக்கிறாங்க. இவர் பார்த்து அவங்ககிட்ட தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஊக்கம் தருகிற உற்சாக சொற்களை எல்லாம் சொல்லி பேசுகிறார். அப்போ ஐயா வணக்கங்க, நலமா இருக்கீங்களா அப்படின்னு தமிழ் குரல் கேட்கிறது. திரும்பி பார்த்தா இராணுவ வீரர் தமிழர். நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்கல்ல, இவங்களை சந்திக்கிறதுக்காக அங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாம், தமிழ் இராணுவ வீரர்கள் எல்லாம் அப்படியே கூடிட்டாங்க. அவர் பாருங்க, நீங்கள் யார், எந்த ஊர், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம், எந்த ஊர் அப்படின்லாம் விசாரிக்கிறார். அதுக்கு பிறகு உங்களுடைய விலாசம்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாருடைய விலாசத்தையும் எழுதி வாங்கிக்கிறார். இங்கே திரும்பின பிறகு பாருங்க, அந்த இராணுவ வீரர்களுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய கைப்பட கடிதம் எழுதுகிறார் பெருந்தலைவர் காமராஜர். நான் இது மாதிரி இராணுவத்துக்கு அங்கே பார்க்கறதுக்கு போயிருந்தேன், அப்போ உங்கள் மகனை சந்தித்தேன். உங்களுடைய மகன் அங்கே ரொம்ப நல்லா இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, நாட்டுக்காக போராடுகிறார். அவருடைய வீரத்தில், தியாகத்தில், வெற்றியில் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் நன்றாக இருக்கிறார், பார்த்ததில் பெருமையாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட வகையில் பெருந்தலைவர் கடிதமும் எழுதுகிறார். இதை பார்த்து அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், பெருமையாக இருந்திருக்கும்னு நான் சொல்லவே வேணாம். இப்போ இவர் போய் பார்த்துட்டு திரும்ப வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பர்சனல் டச் அப்படின்னு சொல்லுவாங்களே, தான் ஒரு கடிதம் எழுதி உங்கள் பிள்ளையை சந்தித்தே நன்றாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் மனம் மகிழாது? அதுவும் இராணுவத்தில் ஒரு பிள்ளையை சேர்த்திருக்கிற பொழுது அவன் நன்றாக இருக்கிறான்ற வார்த்தையை அப்போது ஒரு முதல்வர் வாயிலிருந்தே வருகிறதுன்னா இதுதான் மனோநடை. தான் பெறுகிற அந்த 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 மகிழ்ச்சியை அப்படியே மற்றவர்களுக்கு மடைமாற்றம் செய்து உரியவர்களுக்கு உரிய விதத்தில்
ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக ஆனந்தம் பிறக்கும்னா வார்த்தைகளின் மூலமாக கூட வாளி வாளியாக ஆனந்தத்தை இன்னொருவருக்கு தர முடியும் அல்லவா? அதுதான் மனோநடை. அதுதான் சொற்களின் பொழுது, பேசுகிற பொழுதும் எழுதுகிற பொழுதும் வெளிப்படுத்துகிற நடை. கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதுவார், அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அப்படின்னு. வெறும் சொற்கள்னால கூட மற்றவங்களுடைய மனதுக்கு மருந்து போட முடியும், காயங்களுக்கு மருந்தாக இருக்க முடியும், கருத்துக்கு விருந்தாக இருக்க முடியும். நீங்கள் சரியான நேரத்தில் சொல்லுகிற சரியான சொற்கள். இரவு நேரம் ஒரு ட்ரெயின் ஒரு சின்ன ஊர் அங்கே நிற்குதுங்க, இருட்டி போச்சு. பொதுவாக அந்த வழியாக ட்ரெயின் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கெலாம் வந்துடும். ஆனால் அன்றைக்கி ட்ரெயின் லேட்டு, அதனால் இரவு வரப்போ ஒரு 9 மணி ஆயிரும். இந்த இரவு 9 மணிக்கெல்லாம் பல சிற்றூர்கள் கிராமங்கள்லாம் இரவு அடங்கிடும். சென்னை மாதிரி பெருநகரங்களில் தான் நைட்டு 11:30 12 மணிக்கு கூட ரோட்டில் பார்த்தீங்கன்னா சில சமயம் டிராஃபிக் ஜாமே கூட இருக்கும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். எப்போ? ராத்திரி 11:30 மணி 12 மணி. அது பரபரப்பான ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம், அப்படி தான் இருக்கும். சிற்றூர்கள்லாம் இரவு 8 மணிக்கெல்லாம் அடங்கிடும். இப்போ இந்த தம்பி அந்த ஊருக்கு ட்ரெயின் நிற்குது, கீழே இறங்குறார். அவர் பக்கத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போகணும். இப்போ இந்த இன்னொரு கிராமத்துக்கு இவர் போகிறப்போது எப்படி போகிறது ஒன்றும் தெரியலையே, இருட்டி போச்சே, வெளிச்சமாக இருந்தால் கூட நடந்து போயிடலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு வாசலில் மாட்டு வண்டி நிற்குது. யாரோ ஒரு பெரியவர் சந்தைக்கு போயிட்டு அப்படி திரும்புகிறார். ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தார். அந்த பெரியவர் இந்த பையனை பார்த்தார். இந்த பையன் அந்த பெரியவரை பார்த்து இப்படி தயங்கிறதுலேருந்தே அவர் புரிஞ்சுக்கிட்டார். தம்பி, நீங்கள் அந்த ஊர் பேர் முண்டியம்பாக்கம்னு வைங்களேன். தம்பி, நீங்கள் முண்டியம்பாக்கம் தானே போனோம், எனக்கு தெரியும், உங்களை பார்த்துருக்கேன், நம்ம வண்டியில் வாங்க, உட்காருங்க, போகலாம் அப்படின்னார். இந்த தம்பிக்கு அப்படியே மனசு குளிர்ந்துருச்சு. அப்பா, கடவுள் அமிச்சா மாதிரி ஒரு பெரியவர் இந்த நேரத்தில் வந்தாரே, மாட்டு வண்டியோட பத்திரமா போயிடலாம் அப்படின்னு. இப்போ வண்டியில் ஏறிக்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் வண்டி போகுது. இந்த பையனுக்குள்ள சரியான நேரத்தில் வந்தார் அப்படின்னு இவருக்கு நம்ம இறங்கும்போது ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். வண்டி கொஞ்சம் தூரம் போச்சுங்களா, இப்போ பாருங்க மனுஷன் மனோநடை எப்படி மாறுது பாருங்க. இவர் 100 ரூபா என்னத்துக்கு, அந்த பெரியவராக நம்மளை சுமந்துக்கிட்டு போகிறாரு, 50 ரூபா கொடுத்தா போதும், வண்டி தானே இழுத்துக்கிட்டு போகுது, வண்டியில் உட்காந்துக்குவோம், அதனால் 50 ரூபா போதும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. கொஞ்சம் வண்டியில் உட்காந்துருக்குறோம், நம்ம இல்லைன்னா கூட எப்படியும் மாடு இழுத்துக்கிட்டு போகுது, மாடு இழுத்துட்டு போகிறதுக்கு இவர் என்னத்துக்கு ஒரு 25 ரூபா போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இறங்குறப்போ நம்ம இல்லைன்னாலும் இவர் ஊர் திரும்பி இருக்க போகிறாரு, காலியாக வர இருக்கிற அந்த மாட்டு வண்டியில் நான் உக்காந்துருந்தேன், அவ்வளவுதானே, இது இன்னத்துக்கு இவர் கொடுக்கணும், சும்மா தேங்க்யூ பெரியவரேன்னு சொல்லிட்டா போதும் அப்படின்ட்டு இறங்கி போனார். இறங்குறப்போ பெருசு மாட்டு வண்டியில் உக்காந்ததே இல்லையா, முதுகுலாம் வலிக்குது அப்படின்னே சொல்லிக்கிட்டு கீழே இறங்கினார். பெரியவர் சொன்னார், எப்பா ராசா, போன உடனே நல்லா சுடு தண்ணி வச்சு குளிப்பா, உடம்பு வலியெல்லாம் சரியாயிடும், சுடு தண்ணியில் குளிச்சா நல்லா தூக்கமும் வரும், சாப்பிட்டு பத்துக்கப்பா அப்படின்னு அந்த பிள்ளையை வாழ்த்தி விட்டு எதையும் எதிர்பாராமல் அந்த பெரியவர் போனார். அந்த பெரியவருக்கு இவ்வளவு தரலாம் இவ்வளவு தரலாம்னு நினச்சி கடைசியில் ஒன்றும் தராமல் போனது இந்த பிள்ளையினுடைய மனோநடை. ஆனால் எதையுமே எதிர்பாராமல் கடைசியில் அந்த பிள்ளைக்கு வழி தீர ஒரு வழியும் சொன்னாரே, அந்த வழி சொன்ன பெரியவர் தான் நம் வாழ்விற்கே வழிகாட்டுகிறார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.